Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் C Technical Interview Questions and Answers in Tamil Part 7 பார்க்க போகிறோம். ஸோ Part 7ல் நம்ம எந்த ப்ரோக்ராம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா சம் ஆஃப் டிஜிட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமை வந்து டிஃப்ரெண்ட்டான லாஜிக்கை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆல்ரெடி காலேஜ் லைஃப்பில் எல்லாருமே இந்த ப்ரோக்ராம் டெவலப் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எண்ணுக்கு வந்து ஒரு இன்புட் ஒரு 123 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு நம்பராக சம் பண்ணி 1 + 2 + 3 ஸோ ஆன்சர் வந்து 6ன்னு சொல்லி வரும். ஆன்சர் வந்து 6ன்னு சொல்லி வரும் அவுட்புட். ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுத்த இன்புட்டில் இப்போ சப்போஸ் வந்து 56 அந்த மாதிரி கொடுத்தோன்னா 5 + 6 = அவுட்புட் வந்து என்ன வரும் 11 சொல்லி வரும். 11 வந்து அவுட்புட்னு சொல்லி வரும். அப்போ நம்ம கொடுத்த இன்புட்டில் ஒவ்வொரு டிஜிட்டாக செப்பரேட் பண்ணி சம் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 90 அப்படின்னு கொடுத்தோன்னா 9 + 0 9 சொல்லி அவுட்புட் வந்துடணும். பட் வரக்கூடிய அவுட்புட் வந்து சிங்கிள் டிஜிட்டில் வரணும். வரக்கூடிய அவுட்புட் வந்து சிங்கிள் டிஜிட்டில். இப்போ சப்போஸ் வந்து 8 9 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அப்போ வந்து 8 + 9 17. ஸோ 17 + 2 19 அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? 19. பட் அந்த 19ல் வந்து டபுள் டிஜிட் இருக்குது. அதை 1 + 9 10ன்னு சொல்லி வரும். 1 + 9 வந்து 10ன்னு சொல்லி வரும். 10ல் 1 + 0 தென் 1ன்னு வரணும். ஓகேங்களா? ஸோ வரக்கூடிய அவுட்புட் வந்து சிங்கிள் டிஜிட்டில் வரணும். ஸோ அது சம் ஆஃப் டிஜிட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ப்ரோக்ராமிங் மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பண்ணியிருப்பாங்க. லேபில் வந்து நமக்கு மேக்ஸிமம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. பட் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா நார்மலி ஒரு ஒயில் லூப்பை யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஒரு கவுண்டர் வேரியபிள் 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணி தென் ஒரு ஒயில் லூப்பில் இப்போ நம்ம 123ன்னு ஒரு இன்புட் கொடுத்துருந்தோன்னா இன்புட் வந்து 123 அப்படின்னு கொடுத்துருந்தோன்னா ஃபஸ்ட்டு 123லேருந்து 3யை செப்பரேட் பண்ணுவாங்க. அதை வந்து அந்த சம்மேஷனோட அந்த கவுண்டர் வேரியபிளோட சம் பண்ணிடுவாங்க. அப்புறம் 3 செப்பரேட் ஆனதுக்கப்புறம் என்னோட வேல்யூ 12 இருக்கும். அந்த 12லேருந்து 2வை செப்பரேட் பண்ணுவாங்க. செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த 3 + 2 5 ஆகும். தென் என்னோட வேல்யூ 12 1 கன்வெர்ட் பண்ணுவாங்க. தென் அந்த 1 செப்பரேட் பண்ணுவாங்க. ஸோ சிம்பிளி 3யை செப்பரேட் பண்ணுவாங்க, தென் 2 தென் 1 இந்த மாதிரி 3 டிஜிட்டையும் செப்பரேட் பண்ணி சம் பண்ணிட்டே வருவாங்க ஒரு ஒயில் லூப்பில். ஸோ நமக்கு ஃபைனலி அவுட்புட் வந்து 6ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நார்மலாக எல்லாருமே பண்ணியிருப்பீங்க அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி. 10ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. இப்போ 123யை வந்து 10ஆல் டிவைட் பண்ணி ஃபஸ்ட்டு 3 செப்பரேட் ஆகும். அப்புறம் 12 10ஆல் டிவைட் பண்ணி 2 செப்பரேட் ஆகும். அப்புறம் 1 வந்து 10ஆல் டிவைட் பண்ணி 1 செப்பரேட் ஆகும். ஸோ செப்பரேட் ஆகக்கூடிய ரிமைண்டரை வந்து 1 by 1 சம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நமக்கு ஃபைனலி அவுட்புட் கிடைக்கும். இது வந்து நார்மலாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுற லாஜிக். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பீங்க. ஒரு இன்புட் கெட் பண்ணிவிட்டு s = 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒயில் லூப்பில் மாதிரி n greater than 0 and then r = n modular 10 then s = s plus r then n = n divided by 10. ஸோ இந்த மாதிரி ஒரு சாம்பிள் கோடிங் நீங்கள் ஆல்ரெடி காலேஜ் லெவலில் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஒயில் லூப் என்ன பண்ணுவோம்னா நம்ம கொடுத்த இன்புட் 123யை 1 by 1 அப்போ 3யை செப்பரேட் பண்ணுவோம், 2வை செப்பரேட் பண்ணுவோம், அப் டு அந்த என்னோட வேல்யூ 0 ஆகிற வரைக்கும் 1 by 1 செப்பரேட் பண்ணிகிட்டே வரும். ஸோ ஃபைனலி நமக்கு எஸ்ஸில் வந்து 6ன்னு ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். என்னோட வேல்யூ 0 ஆகும். 0 greater than 0 ஃபால்ஸ் ஆகிறப்போ ஒயில் லூப்பை விட்டு கண்ட்ரோல் எக்ஸிட் ஆயிரும். ஸோ ஃபைனலி எஸ்ஸில் 6ன்னு சொல்லி ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து நார்மலி எல்லாருமே ஃபாலோ பண்ணுற லாஜிக். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமில் என்ன டிஃப்ரெண்ட்டான லாஜிக் என்ன ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன்.
இப்போ நம்ம ஒரு சில சாம்பிள் இன்புட் கொடுத்து பார்க்கலாம். இப்போ இன்புட் வந்து இந்த மாதிரி ஒரு இன்புட் கொடுக்குறேன். இப்போ 9 இன்புட் கொடுத்தோன்னா 9ஓட சம் ஆஃப் டிஜிட் என்ன வரும்? 9. ஓகே. 18 இன்புட் கொடுத்தா அதோடைய சம் ஆஃப் டிஜிட் 1 + 8 9. 27 அதோடைய சம் ஆஃப் டிஜிட் 2 + 7 9. Then 36 3 + 6 sum of digit 9. ஓகேங்களா? Then 45 4 + 5 9. Then 54 அவனுடைய sum of digit 9. Then 63 6 + 3 9. Then 72 sum of digit 9. Then 81 sum of digit 9. Then 90 9 + 0 9. 99 9 + 9 18. So 1 + 8 9. என்ன சார் வச்சு சொல்லிட்டே போறீங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ணணும். என்னென்னா இப்போ இது எல்லாமே இன்புட் 9 18 27 இது எல்லாமே இன்புட். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இன்புட் கொடுத்தோன்னா அவுட்புட் என்ன வருது? 9 தான் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர்ஸ் நம்ம கொடுத்த இந்த இன்புட் எல்லாமே 9ஆல் ப்ராப்பராக டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர்ஸ். 9ஆல் ப்ராப்பராக டிவிசிபிள், அதாவது ரிமைண்டர் வந்து 0 வரும். நம்ம கொடுத்த நம்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக 9ஆல் வகுபடக்கூடிய எண்கள். 9ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர்ஸ் ப்ராப்பராக டிவிசிபிள் ஆகும். அதாவது டிவைட் பண்ணோன்னா ரிமைண்டர் 0 வரும். ஸோ இது எல்லாமே நம்ம கொடுத்த இன்புட் எல்லாமே 9ஆல் ப்ராப்பராக டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் 9ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எந்த ஒரு நம்பரும் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து கம்பல்சரி 9 தான் வரும். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அதுக்காக தான் நான் இவ்வளவு இன்புட் வந்து உங்களுக்கு சாம்பிளாக கொடுத்தேன். ஓகேங்களா? சப்போஸ் அடுத்த இன்புட் பார்த்தீங்கன்னா 108. ஸோ இதுக்கும் சம் ஆஃப் டிஜிட் 1 + 0 + 8 9 தான். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லாஜிக் என்னன்னா, ஒரு இன்புட் கொடுக்குறோம், அந்த இன்புட் வந்து 9ஆல் டிவிசிபிள் ஆனால், அந்த இன்புட் 9ஆல் டிவிசிபிள் ஆனால் சம் ஆஃப் டிஜிட் கன்ஃபார்மாக 9 தான். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? ரைட். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் இன்புட் கொடுக்கலாம். இப்போ 12 அப்படின்னு சொல்லி ஒரு இன்புட் கொடுக்குறேன். இன்புட் வந்து 12 இன்புட் வந்து 12 கொடுக்குறேன். 12ஓட சம் ஆஃப் டிஜிட் என்ன வரும்? 1 + 2 3 வரும். அந்த 12ஐயே 9ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா, அதாவது மாடுலர் ரிமைண்டர் எடுத்தீங்கன்னா அப்போ ஆன்சர் என்ன வரும்? 12 9ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா பேலன்ஸு 3 தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலி கொடுத்த இன்புட் வந்து 12. 12ஓட சம் ஆஃப் டிஜிட் 3. அந்த 12 9ஆல் டிவிசிபிள் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 3 தான் கிடைக்கும். ஓகேங்களா? 12 ஒரு 9 இருக்கு, பேலன்ஸு 3. ரைட். அடுத்து 25 ஒரு இன்புட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் 25 அப்படின்னு ஒரு இன்புட். 25ஓட சம் ஆஃப் டிஜிட் 2 + 5 7. அந்த 25ஐ 9ஆல் நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க, அதாவது ரிமைண்டர் மீதி ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்போ 25ஐ 9ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 18. ஸோ பேலன்ஸு 7 வருமா? ரிமைண்டர் 7 வரும். ரிமைண்டர் 7 வரும். அதே சமயம் சம் ஆஃப் டிஜிட்டும் என்ன தான் வந்திருக்கு? 7 தான் வந்திருக்கு. ஓகேங்களா? தென் இன்னொரு இன்புட் கொடுக்குறேன். இன்னொரு இன்புட் 22 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 22ஓட சம் ஆஃப் டிஜிட் 2 + 2 4. 22ஐ 9ஆல் டிவைட் பண்ணுறீங்க, ரிமைண்டர் எடுக்கிறீங்க. 18. ஸோ பேலன்ஸு 4. அப்போ அந்த 4 தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? சம் ஆஃப் டிஜிட்டாகவும் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு நம்பர் வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். இன்னொரு சாம்பிள் கொடுக்கலாம். 50. ஸோ இதனுடைய சம் ஆஃப் டிஜிட் 5 + 0 5. 50ஐ
9ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 45 45 ஓகேங்களா? 45 பேலன்ஸு 5. ஓகே. ஸோ இந்த செக்ஷன், இந்த குரூப் ஆஃப் நம்பர்ஸ் மூலமாக நமக்கு என்ன ஒரு ஐடியா கிடைக்குதுன்னா, ஒரு இன்புட் கொடுக்குறோம், அந்த இன்புட்டை 9ஆல் டிவைட் பண்ணுறோம், ரிமைண்டர் என்ன வருதோ அதான் வந்து சம் ஆஃப் டிஜிட்டாகவும் வருது. ஓகேங்களா? இந்த செக்ஷனில், செகண்ட் செக்ஷனில். ஸோ 2 லாஜிக் வந்து நம்ம இதிலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு லாஜிக் என்னென்னா, ஒரு இன்புட் கொடுக்குறோம், அதை 9ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுக்கணும். கொடுத்த இன்புட்டை 9ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுக்கணும். அந்த ரிமைண்டர் வந்து 0ஆக இருந்தால் சம் ஆஃப் டிஜிட் கன்ஃபார்மாக 9 தான். ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள், சம் ஆஃப் டிஜிட் கன்ஃபார்மாக 9 தான். இந்த 9 வருது இல்லைங்களா, கன்ஃபார்மாக 9 தான். எப்போ கொடுத்த இன்புட் 9ஆல் ப்ராப்பராக டிவிசிபிள் ஆனால், அதாவது ரிமைண்டர் 0 வந்தால். சப்போஸ் கொடுத்த இன்புட் வந்து 9ஆல் டிவைட் பண்ணுறப்போ ரிமைண்டர் வந்து 0 வரல, வேற சம்திங் ஒரு நம்பர் வருதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12 வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ 12 வந்து 9ஆல் டிவைட் பண்ணுறோம். 12 வந்து 9ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணுறப்போ நமக்கு ரிமைண்டர் வந்து என்ன கிடைச்சிருக்கு? 3 கிடைச்சிருக்கு. ஸோ ரிமைண்டர் 0 கிடைச்சா சம் ஆஃப் டிஜிட் ஆன்சர் 9 வந்துடும். ரிமைண்டர் 0 கிடைக்கலன்னா என்ன ரிமைண்டர் கிடைச்சிருக்கோ, இப்போ 12 வந்து 9ஆல் டிவிசிபிள் பண்ணுறோம், ரிமைண்டர் வந்து 3. ஸோ அந்த 3 தான் நமக்கு அவுட்புட்டாகவும் வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு நம்பரை 9ஆல் டிவைட் பண்ணுறப்போ ரிமைண்டர் 0 வந்தால் சம் ஆஃப் டிஜிட் 9. சப்போஸ் ரிமைண்டர் 0 வரலன்னா என்ன ரிமைண்டர் வந்துச்சோ அதான் சம் ஆஃப் டிஜிட். ஓகேங்களா? இதான் வந்து இந்த சம் ஆஃப் டிஜிட்ங்கிற ப்ரோக்ராமோட டிஃப்ரெண்ட்டான லாஜிக். இதை நம்ம ப்ரோக்ராம் வைஸ் பார்க்கலாம். இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணுறேன், stdio.h, then void main, then ஒரு இன்புட் கெட் பண்ணுறேன், ஒரு இன்டிஜர் இன்புட் கெட் பண்ணுறேன், ஆம்ப்ரஷன் n. தென் அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், 9ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுக்கணும். அந்த ரிமைண்டர் 0னா சம் ஆஃப் டிஜிட் 9, ரிமைண்டர் 0 இல்லைன்னா என்ன ரிமைண்டரோ அது சம் ஆஃப் டிஜிட். ஸோ என்ன வந்து நான் 9ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி n மாடுலர் 9 கண்டிஷனல் ஆப்ரேட்டர் கொஸ்டின் மார்க்கை யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி கண்டிஷனல் ஆப்ரேட்டர் கொஸ்டின் மார்க் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கும். ப்ராக்கெட்டில் ஒரு கண்டிஷன் வரும், ப்ராக்கெட்டில் ஒரு கண்டிஷன், தென் கொஸ்டின் மார்க், தென் ஸ்டேட்மெண்ட் 1 கோலன் ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்னு சொல்லி இருக்கும் அதனுடைய சின்டாக்ஸ். ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் 1ங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 2ங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இஃப் யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம சிம்பிளாக இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர் கொஸ்டின் மார்க்குங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். ரைட். இப்போ வந்து நம்ம கண்டிஷன் ஃபாலோ பண்ணுறேன். n-ஐ 9ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ n மாடுலர் 9 ஈக்குவல் டு 0ஆக இருந்தால், n-ஐ 9ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுக்கிறோம், அந்த ரிமைண்டர் 0ஆக இருந்தால் கொஸ்டின் மார்க். ஸோ ஆன்சர் என்ன வரும்? பிரிண்ட் ஆஃப் சம் ஆஃப் டிஜிட் வந்து 9 தான். ஸோ அப்படியே நம்ம டபுள் கொட்டேஷனில் 9 கொடுத்துடலாம். டபுள் கொட்டேஷனில் என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ 9 பிரிண்ட் ஆயிடும். ஒருவேளை வந்து ரிமைண்டர் 0 வரலை அப்படின்னா தென் பிரிண்ட் ஆஃப் %d, n மாடுலர் 9, அந்த ரிமைண்டரை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து என்னன்னு ஒரே ஒரு இன்டிஜர் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை டிக்ளேர் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதை எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்போ இன்புட் எண்ணுக்கு வந்து என்ன கொடுக்குறேன், சப்போஸ் வந்து 18 கொடுக்குறேன், 18. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன வரணும், 1 + 8 9 சொல்லி வரணும். சம் ஆஃப் டிஜிட் 9 வரும். ரைட். ஸோ ஸ்கேன் ஆஃப் எண்ணுக்கு வந்து 8 இன்புட் கொடுத்தாச்சு, 18 இன்புட் கொடுத்தாச்சு. தென் நெக்ஸ்ட் இங்கே செக் பண்ணும்,
ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிமைண்டரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். n மாடுலர் 9, n வந்து எவ்வளவு 18. ஸோ 18 மாடுலர் 9, 18 9ஆல டிவிசிபிள் பண்றப்போ 18 பேலன்ஸ் 0 வருமா. மாடுலர் மீன்ஸ் நீங்க வந்து ரிமைண்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கோஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடக்கூடாது, ரிமைண்டர் மீதி. அப்போ 18 9ஆல டிவிசிபிள் பண்றப்போ 18 பேலன்ஸ் 0ன்னு வரும். ஓகே, இதோட ஆன்சர் வந்து 0. இப்போ 0 இஸ் ஈக்குவலன் டு 0, 0 இஸ் ஈக்குவலன் டு 0. இப்போ கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ ட்ரூனா என்ன ஆகும், பிரிண்ட் ஆஃப் 9. ஸோ டபுள் கோட்ல நம்ம 9 கொடுத்துருக்கோமா, ஸோ அவுட்புட் வந்து 9 அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து 27 கொடுப்போம். இப்போ 27 கொடுக்குறப்போ 27 மாடுலர் 9, 27. ஓகேங்களா, பேலன்ஸ் 0. ஸோ 0 இஸ் ஈக்குவலன் டு 0. அப்போ கண்டிஷன் ஓகே. ஓகேனா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பிரிண்ட் ஆஃப் 9 சொல்லி பிரிண்ட் ஆகிடும். ஸோ அவுட்புட் வந்து என்ன கிடைக்கும், திரும்ப 9 கிடைக்கும். இப்போ நான் கொடுத்த இன்புட் 18 அண்ட் தென் 27 ரெண்டுமே 9ஆல ப்ராப்பரா டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர்ஸ். ஓகே ரைட். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த மாதிரி கொடுப்போம். 21 கொடுப்போம். ஸோ 21 கொடுத்த அவுட்புட் என்ன வரணும், 2 + 1 3ன்னு வரணும். ஓகேங்களா, இப்போ 21 கொடுத்தா என்ன ஆகும்னா எனக்கு வந்து 21 மாடுலர் 9, 21 9ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும், 18. மிச்சம் 3 வருமா, பேலன்ஸ் 3 வரும், பேலன்ஸ் 3 வரும். 18 பேலன்ஸ் 3 வரும். ஸோ 3 = 0வா, 3 = 0வா. ஸோ 3 = 0ங்கிறது ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ்னா செகண்ட் பிரிண்ட் ஆஃப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். செகண்ட் பிரிண்ட் ஆஃப்ல என்ன சொல்லியிருக்கோம், பிரிண்ட் ஆஃப் %d, n மாடுலர் 9, n மாடுலர் 9. என்னோட வேல்யூ வந்து 21 இருக்கு. ஸோ 21 9ஆல டிவிசிபிள் பண்றப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்கும், 18 பேலன்ஸ் 3ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ அவுட்புட் வந்து நமக்கு என்ன பிரிண்ட் ஆயிடும், 3ன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடும். அவுட்புட் 3ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, n வந்து 21 இருக்கு. 21 வந்து 9ஆல டிவைட் பண்றோம், 18 பேலன்ஸ் 3. ஸோ 3 = 0வா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஃபால்ஸ் ஆயிடுது. ஸோ ஃபால்ஸ் ஆனால் இந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா, பிரிண்ட் ஆஃப் %d, n மாடுலர் 9. என்னோட வேல்யூ வந்து 21 மாடுலர் 9, ரிமைண்டர் 3. ஸோ அவுட்புட் வந்து என்ன கிடைச்சிரும், 3 கிடைச்சிரும். ஓகேங்களா, ஸோ ஜென்ரலாக எல்லாருமே இந்த ப்ரோக்ராமை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒயில் லூப்பை வச்சு ஒரு கவுண்டர் வேரியபிள் 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணி ஒவ்வொரு டிஜிட்டாக செப்பரேட் பண்ணுவாங்க, 1 by 1 செப்பரேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவாங்க. பட் அதே ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு லாஜிக்கை யூஸ் பண்ணோன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். இப்போ இந்த கோடிங் நம்ம சி எடிட்டரில் ரன் பண்ணி பார்ப்போம். அதே கோடிங் நோட்பேடில் என்ன கோடிங் இருக்கோ அதே கோடிங் நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கம்பைல் பண்ணுறேன், சக்ஸஸ், தென் ரன் பண்ணுறேன். ஸோ இன்புட் கொடுக்குறேன். இன்புட் வந்து 45. ஆக்சுவலி 45ங்கிறது என்னது, 9ஆல டிவிசிபிள் ஆகக்கூடிய ஒரு நம்பர். ரிமைண்டர் 0 வந்துடும். ஓகேங்களா, ஸோ ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக அவருடைய அவுட்புட் வந்து 9 தான் வரும். ஆக்சுவலி 4 + 5ம் 9 தான். ஸோ ஆல்ட் F5 அவுட்புட் பார்க்குறேன், ஆன்சர் வந்து 9. ஓகேங்களா, ஸோ இன்னோட இன்புட் கொடுக்குறேன் 27ங்கிறது ஆக்சுவலி வந்து 2 + 7 9 வரணும். ஓகேங்களா, இந்த 27ங்கிறது 9ஆல ப்ராப்பராக டிவைட் ஆகும், 27 கரெக்டாக டிவைட் ஆகும். ஸோ சம் ஆஃப் டி டூ என்ன கிடைக்குது, 9ன்னு சொல்லி கிடைச்சிருது. ஓகேங்களா, இப்போ வேற ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ 11 சொல்லி ஒரு இன்புட் கொடுக்குறேன். 11ஓட சம் ஆஃப் டி என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். 1 + 1 2. ஆக்சுவலி 11 வந்து 9ஆல டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும், 11ல் ஒரே ஒரு 9 இருக்கு, பேலன்ஸ் 2. இப்போ ரிசல்ட் பார்க்குறேன் 2. ஓகேங்களா, இன்னொரு ரன் பண்ணுறேன். 30ஓட சம் ஆஃப் டிஜிட் 3 கிடைக்கும். 3 + 0 3 கிடைக்கும். லாஜிக் வைஸ் பார்த்தோம்னா 30யை 9ஆல டிவைட் பண்ணுறப்போ 27 பேலன்ஸ் 3 வருமா. அப்போ அந்த 3ங்கிறது நமக்கு அவுட்புட்டாக கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ ஆர்டினரியாக எல்லாரும் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும்.
சேம் டைம் அதே ப்ரோக்ராமை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐடியா டிஃப்ரெண்ட்டான லாஜிக்கை யூஸ் பண்ணியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து நீங்கள் இந்த ப்ரோக்ராம் வியூ பண்ணுறப்போ கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப்புங்கிற ரெட் கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மெயில் ஐடி கொடுத்து லாகின் ஆகிட்டிங்கன்னா இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸை வந்து நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லாஜிக்கை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கேம்பஸ் இன்டர்வியூக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதை கண்டிப்பாக உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.